அப்புறம் யூபிஎஸ்சி பிளேஸ் வெரி வெரி சேஃப், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ யூபிஎஸ்சி ப்ளே வெரி வெரி சேஃப்ன்றது என்ன அப்படின்னா, அவங்க ப்ளே பண்ணி தான் ஆகணும், சேஃபாக தான் இருந்து ஆகணும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், சரிங்களா? அவங்களுக்கு வந்து அக்கௌண்டபிள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா 1000 பேர் கேள்வி வைப்பாங்க, அவங்களுக்கு மரியாதை போயிடும். அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி நீங்கள் தப்பு பண்ணலாம்? அவங்கள தான் நீட், அது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. டிஎன்பிசி நாட் ஓன்லி டிஎன்பிசி, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாருமே யூபிஎஸ்சி தான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி தப்பு பண்ணுது, ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய தப்பு, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு நேம் கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்போ அதனால் யூபிஎஸ்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ஸ் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக செட் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு என்ன அது ட்ரிக், நமக்கு அங்கே தான் அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டாலே நம்ம கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் எக்ஸாம். ஸோ அந்த பேட்டர்னை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ யூபிஎஸ்சி எப்பயுமே பண்ணும், ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க மேலே தப்பு யாருமே சொல்லிடக்கூடாது, சரிங்களா? அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதிகமான ஃபோக்கஸ் அங்கே தான் இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ ரொம்ப சிமிலராகவும் ரொம்ப உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குற டவுட்ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. அதை பார்த்தோம், அந்த எனின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம், எனி ஆல்கஹாலிக் பிவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதை தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். So he would put only those options as correct which are not going to change at least till next year's result, சரிங்களா? ஸோ என்னன்னா only those options as correct which are not going to change at least, என்ன மீனிங் இதுக்கு? சரி, ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், சரிங்களா? குஜராத் ஹேஸ் த, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு இது எது இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் சோலார் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு தெரியுமா இருக்காது? ராஜஸ்தான். ஓகே, யார்? கர்நாடகா. வேறு ஏதாவது ஸ்டேட் இருக்கா? கர்நாடகாவா? ராஜஸ்தான் வராதா? ஓகே, இது வந்து நீங்கள் எத்தனை மாதத்துக்கு நீங்கள் ஷேராக சொல்லுவீங்க? இப்போ பிப்ரவரி சொல்கிறீங்க, சரி ஓகே. நான் வந்து டெம்பரரின்னு சொன்னீங்களா? சரி ஓகே, டெம்பரரி தான். நான் வந்து மார்ச் மாதத்துக்கு கேட்குறேன், இல்லை மே மந்த்துக்கு கேட்குறேன். நான் கொஸ்டின் செட் பண்ணது பிப்ரவரியில், மே மந்த்துக்கு சேஞ்ச் ஆயிருந்தா, ஜூன் மந்த்துக்கு சேஞ்ச் ஆயிருந்தா, கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் போடும்போது சேஞ்ச் ஆயிருந்தா, சரிங்களா? எந்த டேட்டா வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க? கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட டேட்டா விடுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் விடும், ஸ்டேட் கவர்மெண்ட் விடும், நேஷனல் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி, நேஷனல் பெட்ரோலியம், ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டேட்டா, நித்தி ஆயோக் வேறு ஒரு டேட்டா விடுவாங்க. எந்த டேட்டாவை நான் ஃபாலோ பண்ணுறது? எது லார்ஜஸ்ட்டு, எது ஸ்மாலஸ்ட்டுன்னு அப்போ சொல்ல முடியுமா நம்மளால்? அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஹி வுட் புட் ஒன்லி தோஸ் ஆப்ஷன்ஸ் as correct which are not going to change at least till next year's results. ஸோ அவன் ஒரு விஷயத்தை லார்ஜஸ்ட்டுன்னு, அன்பிரிடிக்டபுளாக ஒரு விஷயத்தை லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறானாலே அது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவன் வேணும்னே தான் வைக்கிறான், சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கனாலே அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். என்ன ஸ்டேட்னாலும் இருந்துட்டு யாருனாலும் டாப்பாக சொல்லிட்டு போகிறாங்க. கர்நாடகா சொல்லலாம், நீங்கள் சொன்ன ராஜஸ்தானா சொல்லிட்டு போகலாம். ராஜஸ்தானே இந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான் நான் போட்டு வருவேன், சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அவன்லாம் அரவுண்டுன்னு கொடுத்துருப்பான். சார் இந்த இடத்துல தான் ஸ்பெகுலேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, அந்த இடத்துல ஒரு கெஸ்ஸிங் தான் வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவன் தான் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமாக செட் பண்ணான்னா எப்படி, ஹவு கேன் நம்ம அப்படி சொல்ல முடியும்? பாசிபிலிட்டி இல்லையே. நமக்கே டவுட்டாக இருக்கே, இப்போ கர்நாடகாவா, ராஜஸ்தானா, அப்படி இல்லை குஜராத்தா, சம்திங் ஏதாவது ஒன்று டவுட்டாக இருக்கே. மாறலாம்ல, ஏன்னா சோலார் பற்றி உங்களுக்கு தெரியும், யாருமே டாப் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப நாளாக யாருமே டாப்பில் கிடையாது. நம்மளே ஒரு காலத்தில் சோலாரில் டாப்பில் இருந்தோம், விண்ட் எனர்ஜியில் நம்ம டாப்பில் இருந்தோம், சோலாரில் 1 2 3 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம யாரையுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஒரு கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக போட்டு, இதெல்லாம் காமன் சென்ஸ், இதுக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு லார்ஜஸ்ட்டு தெரியணும், ஸ்மாலஸ்ட்டு தெரியணும்ல தேவையே இல்லை. பட் ஆனால் இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரொம்ப தெளிவாக கேம் ஆடுவாங்க. அந்த கேமை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? குஜராத் ஹேஸ் த லார்ஜஸ்ட் சோலார் பார்க் இன் இந்தியா. ஓகே, கண்டிப்பாக தப்பு தான். கேரளா ஹேஸ் அ ஃபுல்லி சோலார் பவர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது பாருங்களேன், இது வாய்ப்பு இருக்குது. இது சேஞ்ச் ஆகுமா? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சரில்? இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்படி ஒரு சோலார் பார்க்கே இல்லாமல், இன்டர்நேஷனல் பார்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சரில்? அப்படி கிடையாது. பட் ஆனால் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபிள், சரிங்களா? ஸோ நடுவில் உள்ள பாயிண்ட் இருந்திருந்தா இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சேஞ்ச் ஆக வாய்ப்பு கிடையாது.
ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியலன்னா தெரியல, பட் ஆனால் இருந்துச்சுன்னா சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொச்சின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சோலார் பவர்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், கரெக்டாக கொச்சின் தான், சரிங்களா? கொச்சின் ஏர்போர்ட். ஸோ இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியலன்னா தெரியல, பட் ஆனால் அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. மீனிங் புரிஞ்சுது அவங்க எல்லாருக்குமே? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வேறு டோட்டலாக. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றது கிடையாது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? யாருக்காவது புரியலன்னா கேட்டுருங்க, சரிங்களா? சரி, ஓகே. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரலாம். சரி சார், ஓகே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கோவா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஃபோட்டோவோல்டைக் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. லார்ஜஸ்ட்டு இப்போ இருக்கிறதுலே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோவாவாக இருக்கலாம், மற்ற ஸ்டேட்டாக கூட இருக்கலாம், சரிங்களா? யாருனாலும் வந்து அந்த டயத்தில் பில்ட் பண்ணலாம், சரிங்களா? பட் ஆனால் ஹேஸ் த லார்ஜஸ்ட், இந்த லார்ஜஸ்ட்ன்ற வேர்டெலாம் இங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே இது ரொம்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீமான வேர்டு. இங்கே அந்த எக்ஸ்ட்ரீம் வேர்டு இங்கே இல்லை, சரிங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லின்றது எக்ஸ்ட்ரீம் வேர்டான்னு கேட்டால் எக்ஸ்ட்ரீம் வேர்டு தான், பட் ஆனால் சோலார் பவர்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபுல்லியெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இந்த இடத்துல கன்சிடர், ஃபுல்லிக்கு அப்புறம் இருக்க வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது. அப்போது அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் லார்ஜஸ்ட்ன்றது இந்தியாவிலே லார்ஜஸ்ட். அடுத்து பில்ட் பண்ணலாம், ஏதாவது ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்திருக்கலாம், அவங்களுக்கே ஷுவராக தெரியாது யார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது. அந்த லெவலுக்கு நாலேஜ் அவேர்னஸ் இருக்குமான்றது டவுட்டு தான் ஸ்டில், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கெஸ் தான், 100% நான் சொல்லலை, கரெக்டுன்னு சொல்லலை, இந்த மாதிரி நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை உடைக்கும். கொஸ்டினை ரீட் பண்ணோடனே இருக்கிற பதட்டத்தில் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவோம், சரிங்களா? ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் சத்தியமாக யாருக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் தெரியாது. என்னது? pursuant to the report of H.N. Sanyal committee, the contempt of court and act 1971 was passed. contempt of court act வந்து 1971 பாஸ் பண்ணது H.N. Sanyal கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக H.N. Sanyal கமிட்டி யாருக்குமே தெரியாது. எக்ஸாக்டாக யார் யூபிஎஸ்சில் ஒன்றாவது எங்கள் ப்ரிலிம்ஸில் 180 மார்க் எடுத்தவனா இருந்தால் கூட தெரியாது. 180 மார்க் எடுக்க மாட்டாங்க, 160 வரைக்கும் எடுப்பாங்க. 160 எடுத்தவனா கூட ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியாது, சரிங்களா? ஓகே. ஸோ பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனில் யாராக இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுமான்றது ரொம்ப டவுட் அதெல்லாம். ஸோ அவன் யூபிஎஸ்சி வேணும்னா தான் வைப்பான். அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அடுத்த கொஸ்டின் போயிடுவீங்க. ஸோ டவுட்டுன்னு வச்சு மார்க் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் கொஸ்டின்ஸ் அங்கே கிடையாது. ஆப்ஷன்ஸ் வந்து கீழே தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. உங்களோட கேமே கிடையாது, சரிங்களா? வாங்க கீழே போகலாம். This Constitution of India empowers the Supreme Court and High Courts to punish for contempt of themselves. ஓகே, கண்டெம்ட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறதுக்கு பவர் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆர்டிகல் என்ன தெரியுமா? ஆர்டிகல்ஸ் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆர்டிகல் சொல்லுங்க, யாரும் சொல்ல ட்ரை பண்ணுங்க. 129, சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது 1971 கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் சிவில் கண்டெம்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் அது பின்னாடி வர்றேன். அந்த டிஃபரன்ஸே பண்ணியிருக்காது கான்ஸ்டியூஷனில், சரிங்களா? அதாவது சிவில் கண்டெம்ட்னா என்ன, கிரிமினல் கண்டெம்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிஃபரன்ஷியேட்டே பண்ணியிருக்காது கான்ஸ்டியூஷனில், சரிங்களா? கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஆஃப் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. கண்டெம்ப்ட்ன்ற வேர்டு இருக்கா கான்ஸ்டியூஷனில்? ஆர்டிகல் 129 எடுங்க எல்லாருமே, ஆர்டிகல் 129 எடுங்க. ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் தான், இப்படி தான் நீங்கள் பிவிக்கு பார்க்கணும், சரிங்களா? ஆர்டிகல் 129 எடுங்க. ரெக்கார்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு இருக்கும், பட் ஆனால் அதில் கண்டெம்ப்ட்ன்ற வேர்டு இருக்கான்னு பாருங்கள். இந்தியா கானூன் எதுனாலும் போடுங்க, சாட் ஜிபிடியில் கூட போடுங்க. கண்டெம்ப்ட்ன்ற வேர்டு இருக்கா? அதுதான் ஹெட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஹெட்டிங் என்னது? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு இருக்குது. உள்ளே வந்து கண்டெம்ப்ட்னு இருக்கா? ஓகே டன். ஸோ கண்டெம்ப்ட்ன்ற வேர்டு இருக்குது, பட் டிஃபைன் பண்ணியிருக்காது. சிவில் அண்ட் கிரிமினல் 2 வேர்டு மென்ஷனே பண்ணியிருக்காது அந்த ஆர்டிகல்குள்ளே, சரிங்களா? ஆர்டிகல் எப்பயுமே ஃபுல்லாக படிக்கணும். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளோட பாலிட்டி புக்கில் 1 லைனில் 2 லைனில் கொடுத்துருப்பாங்க, அப்படி படிக்கக்கூடாது, சரிங்களா? எப்பயுமே ஒரு ஆர்டிகல் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக படிங்க. அது முக்கியமான ஆர்டிகல் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆர்டிகலுமே அந்த வேர்டு ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும். என்ன கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எது ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ரொவிஷன்ஸ் ஆக்டில் இருக்குது, எது கான்ஸ்டியூஷனில் இருக்குன்றது டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும், சரிங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் டிஃபைன்ஸ்னு யூபிஎஸ்சி கொடுத்துருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான்,
என்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? சரிங்களா? என்கிட்ட காசு இல்லை, இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பெட்டு கூட கட்டியிருப்பேன். சரிங்களா? ஸோ கான்ஃபியூஷன் டிஃபென்ஸ் சம்திங்னு யூபிஎஸ்சி கொடுத்தா மோஸ்ட்டாக இது வரைக்கும் யூபிஎஸ்சி செட் பண்ண எந்த கொஸ்டினுமே கரெக்ட் கிடையாது ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? யூபிஎஸ்சி இன்னைக்கு வரைக்கும் வச்ச கொஸ்டின் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குமே கான்ஃபியூஷன் டிஃபைன்னு சொன்னால் யூபிஎஸ்சி கரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட் வைக்கல இன்னைக்கு வரைக்கும். சரிங்களா? நாளைக்கு வைக்கலாம், அடுத்து நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் நானும் எழுத போகிறேன் 2025 கண்டிப்பாக வைக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் இன்றைக்கி வரைக்குமே அப்படி ஒரு ஆன்சர்ஸ் கிடையாது. யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே டிஃபைன் வச்சாலே இல்லைன்னா மீனிங். சரிங்களா? அது மாதிரி சிவில் கிரிமினலுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே கிடையாது நமக்கு. அண்ட் அந்த கான்ஸ்டியூஷன் டிஃபைன்னாலே ஆன்சர்ஸ் தப்பாக இருக்குது மோஸ்ட்டாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எழுதிக்கிட்டிங்களா? அதெல்லாம் எழுதிக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படி பார்த்து தான் நம்ம கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணணும் இந்த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன் இந்தியா த பார்லிமெண்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர்ஸ் டு மேக் லாஸ் ஆன் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். பார்லிமெண்ட்டோட வேலை என்னது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஓகே, வேறு யாராவது? லா மேக்கிங். வேறு என்ன ஒர்க் இருக்குது? நிறையா ஒர்க் இருக்குது. பார்லிமெண்ட்டோட ரோல் என்ன? லெஜிஸ்லேட்டிவ் பாடி. லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட வேலை என்ன? லா மேக் பண்ணுறது தான் அதோட வேலையே. அப்புறம் வேறு என்ன வேலை பார்க்கும்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அப்புறம் வேறு என்ன வாழ்ந்துட்டு போகுது? இந்தியாவில் என்ன விஷயத்துக்குனாலும் லா மேக் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ஸ்டேட் லா மேக் பண்ண முடியும். எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சில இடத்துல பண்ணலாம். லா மேக் பண்ண முடியுமான்னு என்னன்னாலும் பண்ண முடியும். பார்லிமெண்ட்டால் லா மேக் பண்ண முடியுமான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஆகுது. 4th ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் கொஸ்டின், ஓப்பன் ஆன்சர், அவ்வளோதான். பார்லிமெண்ட்டோட வேலையே அதுதான். அது கண்டெம்ப்டாக இருந்தால் என்ன, என்னவாக இருந்தால் என்ன. சரிங்களா? ஸோ லா மேக் பண்ண முடியுமானா ஸ்டேட் லிஸ்ட்டில் மட்டும்தான் பண்ண முடியாது. சரிங்களா? பட் ஆனால் எக்ஸப்ஷன் இருக்குது. பட் ஸ்டேட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக் லாஸ் ஆன் லா அண்டர் ஆர்டர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்தா கரெக்டாக தப்பா? லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டேட்னு கொடுத்தா கரெக்டாக தப்பா? ஸ்டேட்மெண்ட்டு தப்பு தான். லா அண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதோட கீழே இருக்குது? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அவங்க வந்து எக்ஸப்ஷன் கொடுக்கல சார், எக்ஸப்ஷன் இருக்கே சார், அதனால் அதை எப்படி சார் நான் டிசைட் பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க ஓப்பனாக தான் கேட்டிருக்காங்க. ஓப்பனாக ஜென்ரல்னால் எப்படி திங்க் பண்ணணும்? ஜென்ரலாக தான் திங்க் பண்ணணும். எக்ஸப்ஷனை யோசிக்கக்கூடாது. தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன் இருக்குது. ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 3 2 பற்றி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 249, 250, 251, 252 இதெல்லாம் என்ன ஆர்டிகல்? 249, 250, 251, 252, 253 இதெல்லாம் என்ன ஆர்டிகல்ஸ்? அது வந்து ஆர்டிகல் 356 தான் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 250, 251, 252, 249 என்ன ஆர்டிகல்ஸ்? இன்டர்ஸ்டேட் லா மேக் பண்ணுறது. இன்டர்ஸ்டேட் லா மேக்கிங் பண்ணுறது கிடையாது. ஸ்டேட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் பார்லிமெண்ட் லா மேக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் பாருங்கள். ஆர்டிகல் 249 என்னன்னு பார்த்து சொல்லுங்க போங்க டக்குன்னு. ராஜ்யசபாவில் ஆர்டிகல் 249 ராஜ்யசபா வந்து லா மேக் பண்ண முடியும் இருக்கா? ஓகே. ஆர்டிகல் 250 எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியும். ஆர்டிகல் 252 2 ஸ்டேட் வந்து கேட்டுச்சு அப்படின்னா வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆர்டிகல் 253 இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் லா மேக் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இது பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியாதா? முடியும். இதுதான் அதை ப்ரொவிஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்ததா ப்ரொவிஷன்ஸ். டிஃபைன் சிவில் கண்டெம்ப்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ப்ட்னு சொன்னேன். ஸோ தேர் இஸ் நோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அண்ட் டிஃபைன்ஸ்ன்னு சொன்னாலே மோஸ்ட்டாக தப்பாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அது மாதிரி கான்ஸ்டியூஷனில் சில வேர்ட்லாம் நிறையா வேர்டு கிடையாது. ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்லாம் நிறையா கிடையாது. சரிங்களா? ஃபெட்ரல்ன்ற வேர்டு இருக்கா? இந்தியா என்ன கண்ட்ரி? ஃபெடரல் கண்ட்ரியா? இந்தியா வந்து யூனிட்டரி கண்ட்ரியா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதான் நான் கேட்டது. இந்தியா வந்து யூனிட்டரி கண்ட்ரியா இல்லை ஃபெடரல் கண்ட்ரியா? போத். சரிங்களா? ஸோ பயாஸ்டு டு யூனிட்டரி. சரிங்களா? ஃபெடரேட் பட் பயாஸ் டு யூனிட்டரி. இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ணி தான் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். எதுவுமே கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையான்றது ரொம்ப முக்கியம். ஸோ நிறையா நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது தான் தெரியும், கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான். ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கா, அந்த மாதிரியான ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு டெஃபினேஷன்றதே இருக்காது, எங்கேயுமே கிடையாது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு இது வரைக்கும் டெஃபினேஷனே கிடையாது.
ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் இல்லை நம்மக்கிட்ட கான்ஸ்டியூஷனில். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நமக்கு, சரிங்களா? ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொன்ன பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஆன் எனி சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அதோட எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம், எக்ஸாக்டாக ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. எக்ஸப்ஷன்ஸ் 1-2 ஏரியாவில் படிச்சுக்கோங்க. பாலிட்டிலாம் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட், அங்கெல்லாம் எக்ஸப்ஷன் நீங்கள் எப்பயுமே படிச்சு வச்சிருக்கணும். பட் எக்ஸப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனாக மட்டும்தான் பார்க்கணும். ஜென்ரலாக யோசிக்க வேண்டிய கொஸ்டின்ஸை வந்து ஜென்ரலாக தான் திங்க் பண்ணணும். அங்கே போய் நீங்கள் எக்ஸப்ஷனை அப்ளை பண்ணக்கூடாது நீங்கள், சரிங்களா? அங்கே போய் நீங்கள் எக்ஸப்ஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் தப்பாயிரும், சரிங்களா? ஸ்டேட் லாவில் சென்ட்ரல் லா பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாது. எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் 249, 250 மூலமாக பண்ணலாம். ஸ்டேட் சென்ட்ரல், அதாவது பார்லிமெண்ட் கெனாட் மேக் லா ஆன் த ஸ்டேட் லாஸ் அப்படின்னா அவ்வளோதான், கெனாட் மேக் லா, அவ்வளோதான், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க ஜென்ரலாக. ஸோ எக்ஸப்ஷன் சில இடத்துல, நிறைய இடத்துல எக்ஸப்ஷன்லாம் இருக்குது, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சில இடத்துலலாம் அந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக யோசிங்க. அவங்க அப்படி தான் எடுத்திருப்பாங்க. கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு எடுத்திருப்பாங்களான்ற இன்ஸ்டியூட்காரவங்க தான் அப்படி ரொம்ப ட்விஸ்ட் பண்ண மாதிரி யோசிப்பாங்க, சரிங்களா? லா மேக் பண்ணக்கூடாதுன்றது தான் ஜென்ரல் ரூல், சரிங்களா? ஒரு பேப்பர் படிக்கிறவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லா மேக் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு பேப்பர் படிக்கிறவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், சரிங்களா? அவ்வளோதான் திங்க் பண்ணணும். ஸோ எந்த இதை ஜென்ரலாக திங்க் பண்ணணுமோ, உங்களோட எக்ஸ்ட்ரீமை எங்கே காட்டணுமோ அங்கே தான் காட்டணும், சரிங்களா? எல்லா இடத்துலையும் போயிட்டு உங்களோட எக்ஸப்ஷன் மைண்ட்ஸை செட் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல தப்பு வாங்குவீங்க. அதுவும் இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் தப்பும் வாங்க சான்சஸ் இருக்குது, ரைட்டும் வாங்க சான்சஸ் இருக்குது இன்ஸ்டியூட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். யூபிஎஸ்சியில் கொஸ்டின் செட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின்லாம் கான்ட்ரோ ஆகிடும், சரிங்களா? ஸோ யாரோ சார் சொன்னீங்க, சரி, ஓகே, சரிங்களா? இன்ஸ்டியூட், அதாவது யூபிஎஸ்சி கொஸ்டினா கான்ட்ரோ ஆகிடும். யூபிஎஸ்சி கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ரோ கொஸ்டின், இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி செட் பண்ணவே மாட்டான். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் மைண்ட் எப்படி வச்சுக்கணும்? கிளியராக வச்சுக்கணும். எப்படின்னா ஒரு பேப்பர் ரீட் பண்ணுற லெவலுக்கு உங்கள் மைண்ட் செட்டை வச்சு தான் ஒரு கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்ணணும், சரிங்களா? அதை விட்டுட்டு உங்கள் எக்ஸப்ஷன், உங்கள் திறமையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது, உங்களோட கிரிட்டிக்கல் அனாலிட்டிக் மைண்ட் செட்லாம் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல காமிச்சிங்கன்னா தப்பாயிடும் எல்லா கொஸ்டினும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஜெனரிக் திங்கிங் நான் அடுத்த வாட்டி நான் சொல்கிறேன். இந்த இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் போட்டுட்டு எப்படி அனலைஸ் பண்ண நான் சொல்கிறேன். அந்த ஐடியாவை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். ஓகே, இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கொஸ்டின்ஸில் என்ன சொல்லியிருப்பேன்னா, the very first statement is put to ruin your confidence, சரிங்களா? these statements are neutral statements. இதெல்லாம் நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சரிங்களா? அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. அது கரெக்டாக தப்பா அப்படிலாம் பற்றி நீங்கள் தேவையில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம சும்மா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கமிட்டி நேம் கொடுத்து அது மூலம் தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கிரியேட் பண்ணி தேவையே கிடையாது அந்த இன்ஃபர்மேஷன்ஸு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைட் பண்ண போகிறது கிடையாது. லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அது டிசைட் பண்ண போகிறது கிடையாது. பட் யூ கோனா ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த அதர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? திஸ் ஆன்சர் லைஸ் இன் த ஸ்டேட்மெண்ட் 3ல தான். ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இட் இஸ் இன்கரெக்ட், யூ கேன் ஈஸிலி கெஸ் தட் contempt of court is not defined in the constitution. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் சி டி கோன். ஸோ 1 and 2 இஸ் நவ் ரிலவெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி ஆன்சர்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்றதை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். அது மாதிரி இக்னோர் த நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே யூபிஎஸ் என்ன பண்ணுவான்னா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பான், சரிங்களா? கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அங்கே பார்த்தே நம்ம வந்து பயந்துருவோம். அந்த கொஸ்டின்ஸை பார்த்தேவும் என்னடா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்கள பயமுறுத்துறதுக்காக கொடுக்குறாங்களே தவிர்த்து அது வந்து கண்டிப்பாக அந்த அதாவது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சியில் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க, இன்டர்வியூ வரைக்குமே பண்ணுவாங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் தெரியும் அது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர்த்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, புரியுங்களா? அப்போ நான் ரியாக்ட் பண்ண பயந்துட்டேன் அப்படின்னா என்னோட நர்வஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்தடுத்த கொஸ்டினில் என்னோட எஃபிஷியன்சி, என்னோட ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும், சரிங்களா? அதே நர்வஸ் ஆகாமல் அந்த கொஸ்டின்ஸை புரிஞ்சு எப்படி பிரேக் பண்ணலான்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸில் ஆன்சர் கிடையாது. அதை பார்த்து நீங்கள் பயந்துடவே வேணாம் எந்த இடத்துலையுமேவும். ஸோ இந்த கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியா தேர் இஸ் நோ லா, எந்த லாவுமே கிடையாது restricting the candidate from contesting in one Lok Sabha election from 3 constituencies ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ லா ரெஸ்ட்ரிக்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கான்ஸ்டியூன்சி இது ரிலேட்டடான என்ன லா இருக்குது எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுறதுல? எத்தனை லா இருக்குது? 2 இருக்குது. 1950, 1951 இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ லான்றது எக்ஸ்ட்ரீம் வேர்டு.
And next வந்து பார்த்தீங்கன்னா in 1991 Lok Sabha elections, Sri Devi Lal contested from 3 Lok Sabha constituency. Devi Lal contest பண்ணாரா 1991ல? Devi Lal பண்ணாரா? யார் சார் அவர் தேவிலால்? எனக்கு என்ன சார் தெரியும் எந்த கான்ஸ்டியூன்ஸில் பண்ணார், எப்போ பண்ணார்? எனக்கு என்ன 1991 நான் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியும். சரிங்களா, எனக்கு எப்படி சார் தெரியும்? சரி, ஓகே, நமக்கு அதுதான் நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட்டு, அது தெரியணும் அவசியம் கிடையாது. அகைன், as per the existing rules, if a candidate contest in one Lok Sabha elections from many constituency, அதாவது என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அதாவது பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? சரிங்களா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, irrelevant-ஆகவும் இருக்குது இந்த கொஸ்டின். அண்ட் யூபிஎஸ்சி இந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. சரிங்களா, ஆனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணலாம். லாவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. லா கிடையாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் 3 கான்ஸ்டியூன்ஸில் இந்தியாவில் 3 கான்ஸ்டியூன்ஸில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. எந்த ஒரு கேண்டிடேட்டாலும் 3 கான்ஸ்டியூன்ஸில் நிற்க முடியாது. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை நான் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது தானே, அப்போ நோ லான்றது தப்பு தானே. என்னால் மூணு இதில் நிற்க முடியாது அப்படின்னா அப்போது ஏதோ ஒன்று தடுக்குது நம்மளை. எது தடுக்குது? சம்திங் ரூல்ஸ், எது சம்திங் ஏதாவது இருக்கணும்ல. அப்போ ஏதோ ஒன்று நம்ம தடுக்குது. லா இல்லைன்னு சொன்னது தப்பு. ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம். எனக்கு தெரியவே தெரியாது, நான் சொல்கிறேன் எப்படி கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுறதுன்னு. சரிங்களா, அண்ட் தேர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதான் கேள்விப்பட்டிருக்கோமா? இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு கான்ஃபரன்ஸில் ஜெயிச்சிருக்கோம் இல்லை சம்திங் அந்த ரீகண்டெஸ்ட் அந்த எலெக்ஷன்ஸ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்க்கு அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்ததே கிடையாது. சரிங்களா, ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி ரூல்னு ஒன்று இருந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, அப்போ ரூல் இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வருது நமக்கு. சரிங்களா, ஸோ அப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சி ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் காண்ட்ரோம். இதுதான் சொல்கிறேன், யூபிஎஸ்சி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து புரியாத மாதிரியோ தெரியாத மாதிரியோ ஒரு குழப்புற மாதிரியே வச்சுட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் ட்ராப் ஆகிடும். பயப்படவே தேவையில்லை நீங்கள். சரிங்களா, நீங்கள் அட்டன் பண்ணாலும் நெகட்டிவாக போகாது. ஸோ அதனால் அட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கெஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிடுங்க, பண்ணாமல் இருக்காதிங்க எப்பயுமேவும். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதே இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ்னால் இந்த கொஸ்டினை ட்ராப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதுவும் காரணம் மார்க் ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு போகலாம். So ignore this statement and look for the statement 1 and 3 பத்தி extreme and vague and இருக்கு. So both should be incorrect. 1 and 3 அதான் அதில் பார்த்தோம். அதில் 1 and 3 வந்து வேகாக இருந்துச்சு அண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அதனால் அதை எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக அதை இக்னோர், இந்த கான்செப்டை இக்னோர் த நேச்சுரல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபியூ ஸ்டேட்மெண்ட் இன் பேப்பர் கேன் பி வெரி டஃப் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். சரிங்களா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ண வந்திருப்போமா, இல்லை ஒரு லாயருக்கு எடுத்த கொஸ்டினா நம்ம தெரியாது, லாயருக்கே தெரியாத கொஸ்டின் கான்செப்ட். சரிங்களா, ஸோ அந்த லெவலுக்கு கொஸ்டின் எடுத்துருப்பாங்க. ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொஸ்டின் எடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு எடுத்த கொஸ்டினுக்கு எதுக்கு யூபிஎஸ்சி நம்ம ஏன் படிக்கணும்? சரிங்களா, ஸோ அது டஃப் அண்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ். பட் திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டோன்ட் டிசைட் த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. யூ ஷால் ஃபைண்ட் த ஆன்சர் சம்வேர் எல்ஸ் இன் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த மைண்ட் செட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா, ஒரு கொஸ்டின் அட்ரஸ் பண்ணும்போது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அகைன் இந்த கொஸ்டின்ஸில் என்ன அப்படின்னா ஃபேக்சுவல் கொஸ்டின் பார்க்கலாமே, என்ன கொஸ்டின்ஸ் இது எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. காமராஜர் போட்டு இது ஆக்சுவலாக இருக்கிறது டஃபஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல இருந்து சொல்லுவீங்க 23. சரிங்களா, ஸோ ஏன் டஃபஸ்ட் அண்ட் இருக்குதுலே ரொம்ப கம்மியான இது கட் ஆஃப் எப்போ 23 தான். அண்ட் டஃபஸ்ட் ப்ரிலிம்ஸ் 23 தான். என்ன எதனால் வச்சாங்க? பேர் வச்சதுனால ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எக்ஸாம். சரிங்களா, ஸோ அந்த பேப்பரை நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு டஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு அண்ட் டஃபஸ்ட்டு கட் ஆஃபோட பேப்பரை எப்படி கிராக் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு காமராஜர் போர்ட் அண்ட் முந்திரா போர்ட் அண்ட் விசாகப்பட்டினம் போர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ட் இன் இந்தியா ரிஜிஸ்டர் அஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி காமராஜர் போர்ட் எங்கே இருக்குது? எண்ணூர் போர்ட்டு தான் காமராஜர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சென்னையில் தான் இருக்குது. அண்ட் முந்திரா போர்ட் வந்து லார்ஜஸ்ட் ப்ரைவேட்லி ஓன்டு போர்ட் இன் இந்தியா, முந்திரா போர்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 லார்ஜஸ்ட்ன்றதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. ஆக்சுவலாக இது வேணாம் தான், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா, இது வேணாம். நமக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் அலைக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நான் இது பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கேன். நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டு என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸும் இங்கே நான் வச்சுருக்கேன்.
அண்ட் நிறைய இடத்துல சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸையும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பொதுவாக எடுத்துக்க மாட்டேன் சரிங்களா. அலைக் ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது நம்ம ஏற்றுக்க வேணாம் சரிங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்குங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். ஓகே ஓகே இந்த வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எக்ஸ்டென்சிவ் மார்ஷ்லேண்ட் எது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற வந்து எக்ஸ்டென்சிவ் மார்ஷ்லேண்ட் இந்தியாவில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்பீட்டட் ஃபால்ஸ் இன் sea level கிவிங் ரைஸ் டு மார்ஷ்லேண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரான் ஆஃப் கட்சை பற்றி பேசியிருப்பாங்க சரிங்களா. ஸோ என்னென்னா ப்ரீவியஸ் இயருக்கு எப்பயுமே படிக்கும்போது அதை சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பிஒய்க்யூ தான். பிஒய்க்யூ படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுருக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் பிஒய்க்யூ பார்க்கணும்னு சொல்கிறது. ஸோ பிஒய்க்யூ நாலேஜ்ன்றது ரொம்ப முக்கியன்றது இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பிஒய்க்யூ படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அலுமினியம் டைட்டானியம் இது எடுத்துக்க முடியாது சார். நான் அதை விட்டுறேன். நான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டிஸ்கஷன் நமக்குள்ளே போக வேணாம். இது நமக்கு வேண்டாம் சரிங்களா. இது ரொம்ப இதாக போகும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். பேக் டு பேக் கொஸ்டின் யூபிஎஸ்சி பண்ணுவாங்க, ஒரு ஃபன் பண்ணுவாங்க. என்னன்னா நீங்கள் வந்து 69, 70 கொஸ்டின் 2023 செட் ஏ, 21, 22 கொஸ்டின் 2022 செட் ஏ, 2019 7th and 8th question 2019 and 38th question and 37th question in 2011 set A questions போய் செக் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினோட ஆன்சர் அடுத்த கொஸ்டின்ல இருக்கும் சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் இது வந்து யூபிஎஸ்சி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிருக்கான். ஏன் ஃபாலோ பண்ணுறான், எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணுறான்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சரிங்களா. ஸோ இது ஒரு ட்ரிக் இருக்க தான் செய்து வேணால் செக் பண்ணிக்கோங்க. செட் ஏ 69, 70, 21, 22, 7, 8, 38, 37 இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. செட் ஏல இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலையுமே மாறாது. ஏன்னா 10 கொஸ்டினாக தான் மாறிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினாக தான் சஃபில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சஃபிலும் மாறாது இந்த இடத்துல சரிங்களா. 0, 1ன்னு வச்சா தான் சஃபில் மாறும். புரியுதுன்னு நினைக்கிறேன். 30, 31ன்னு வைக்கும்போது தான் சஃபில் மாறும். ஸோ அந்த மாதிரி இந்த கான்செப்ட் இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ சஃபில்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காகவே இதை வந்து கான்சியஸாக வைக்கிறாங்க. ஆனால் ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எனக்கும் தெரியல. பட் ஆனால் எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் மாட்டுது. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. ஆக்சுவலாக என்னென்னா கோபால் பற்றி கேட்டிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் எங்கே கோபால்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஆக்சுவலாக நான் படிச்சிருந்தேன். காங்கோன்றது எனக்கு தெரியும் எக்ஸாம்பிள் சரிங்களா. தெரியலை அப்படின்னா 7th கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் 2021 8th கொஸ்டின் காங்கோ பேசினில் இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த காங்கோ பேசின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேமரூன் அது கேமரூன் தெரியலையோ இல்லையோ, ஆனால் முன்னாடி கொஸ்டினுக்கு காங்கோ ஆன்சர் சரிங்களா. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு இருக்குது. இது கொஞ்சம் மைண்ட் செட்டில் வச்சுருந்து உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா உங்களை இதை வந்து அந்த டயத்தில் அந்த ப்ரெஷரில் உங்களால் இதை வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சு போட முடிஞ்சா எல்லா வருஷமும் கேட்குறாங்க. இந்த வருஷமும் கேட்டு உங்களால் போட முடிஞ்சால் நல்லது தான் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுதான் நான் சொன்னது. அதாவது அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதில் என்ன சொல்லுவார், குருவி ஒரு மரத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன அட்டாக் பண்ணணும்னு தெரியணும். நம்மலாம் எப்படின்னா நம்ம ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதை அட்டாக் பண்ணால் நமக்கு வந்து அதான் சொல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த அட்டாக் பண்ண ஒன்றுன்னு தெரியும் உங்களுக்கு சரிங்களா. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை பார்த்தோன்னே எந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ யூபிஎஸ்சி எங்கே ட்விஸ்ட்டு அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்ற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் உங்களுக்கு சரிங்களா. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு கொஸ்டின்ஸை கிராக் பண்ணுறதுக்கான ஐடியா. ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக இந்த ஈஸ்டர்ன் மோஸ்ட் சதர்ன் மோஸ்ட் அந்த டைரக்ஷன்ஸ் கொடுத்தாலே அந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறாங்க. மோஸ்ட்டாக தப்பாக தான் வைக்கிறாங்க யூபிஎஸ்சி. ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறான், அதாவது நார்த் சைடு போ சவுத் சைடு போ அப்படின்னா கண்டிப்பாக நார்த்தன் சைடை தான் சொல்கிறானா சதர்ன் சைடு தான் சொல்கிறானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட்டாக தப்பாக தான் இருக்குது சரிங்களா. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்னா பிலிகிரங்கன் ஹில்ஸ் கான்ஸ்டியூட் த ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் சாத்புரா ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? பிலிகிரங்கன் ஹில்ஸு ஆந்திராவில் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் மெர்ஜ் ஆகிற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீசைலம் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன், அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அந்த பிலிகிரேஜன் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பதி பக்கத்தில் தான் சரிங்களா. அங்கே தான் இருக்கணும், கர்நாடகா இருக்கணும் இல்லை ஆந்திரா இருக்கணும். ஸோ அந்த 2 பார்டர் தமிழ்நாடுக்கு மேலே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது சரிங்களா. ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் சாத்புரா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சாத்புரா எங்கே இருக்குது? சரிங்களா. விந்தியா சாத்புரா நமக்கு வந்து மத்திய பிரதேஷ் அந்த ரேஞ்சில் இருக்குது சரிங்களா. மத்திய பிரதேஷ்க்கு கீழே அந்த நர்மதா தபதி ஒரு இடத்துல இருக்கும் சரிங்களா. தபதிக்கு மேலே இருக்கும்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? ஸோ ஈசன் பார்ட் ஆஃப் அது அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அந்த தப்பு. அண்டு செசாசலம் ஹில்ஸ் இதுவும் அகைன் அதே இடம் தான். சரிங்களா? அந்த ஹில்ஸும் எங்கே இருக்குது? செசாசலம் ஹில்ஸும் ஆந்திர பிரதேசில் இருக்கு, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அண்ட் கான்சிடர் சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே போகுது? எங்கே இருக்குது கடைசியா? வெஸ்டர்ன் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் கேரளாவில். கேரளாவா தமிழ்நாடா? எனக்கும் தெரில. சரிங்களா, செக் பண்ணுங்க. சரிங்களா, எனக்கும் தெரில, செக் பண்ணுங்க. கேரளாவா தமிழ்நாடான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கேரளாவாக இருக்க சான்சஸ் அதிகம்னு நினைக்கிறேன். கேரளா தான் நினைக்கிறேன். வயநாடெல்லாம் எங்கள் நார்த்தன் மிடில் இருக்குது, கிட்டத்தட்ட நீலகிரி பக்கத்தில் இருக்குது. நீலகிரிக்கு நார்த்து தான் வயநாடு. ஓகே, அங்கே தான் முடியுது, கன்னியாகுமரி கிட்ட தான் முடியுதா? சுவாமி தோப்புன்ற இடத்துல முடியுதா? சரி, ஓகே, அப்போ தமிழ்நாடாக தான் இருக்கும். சரிங்களா, இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. சுவாமி தோப்புன்றது முடியுதுன்னு எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இருந்தாலும் அவங்க அதை கேட்கவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. செசசலம் வாய்ப்பே கிடையாது. இது ஒரு ஈஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், சதர்ன் பார்ட்டில் இருக்குன்னு தெரியும், திருப்பதி பக்கத்தில் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் ட்விஸ்ட் எந்த இடத்துல வைக்கிறாங்கன்றது டைரக்ஷனில் தான். சரிங்களா, ஸோ டேரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் அமர்கண்டா ஹில்ஸ், அது மாதிரி ஹில்ஸோட நேம் வைக்கும் போதும் அந்த நேமில் தான் ட்விஸ்ட். இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா, ஸோ அமர்கண்டா ஹில்ஸ் ஆர் அட் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விந்தியா அண்ட் சாத்புரா, விந்தியா அண்ட் சாகியாத்ரி ரேஞ்சஸ். சாகியாத்ரினா என்ன தெரியுமா? ரேஞ்சஸ்னா சாகியாத்ரினா என்ன தெரியுமா? யார் சொன்னது வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு நேம்னு? ஓகே, ஸோ டிஎன்பிசி படித்தவங்களுக்கு நிறைய பேர் இதெல்லாம் தெரியும். சரிங்களா, நீங்கள் யூபிசி படிக்கும்போது என்சிஆர்டியில் நிறைய விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிஎன்பிசியில் நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸு, நேம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு நேம், அதாவது மகாராஷ்டிரா, குஜராத்து, அங்கெல்லாம் வந்து சாகியாத்ரின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறையா ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கொஸ்டின்ஸ் நிறையா கொஸ்டின் டிஎன்பிசி புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சரி, தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அவங்க கொடுத்த அந்த பாக்ஸில் கொடுத்ததெல்லாம் ஒரு ஃப்ளைட் பற்றி கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் ஞாபகம் இல்லை எனக்கு, பார்த்தா சொல்கிறேன் நான். அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்கூல் புக்கில் மென்ஷன் ஆகிருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் நான் அது எக்ஸாம் முடிச்சுட்டு, ஆமாம், நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அப்போ தான் மெயின் இது டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்துச்சு எக்ஸாக்டாக. சரிங்களா, ஸோ அந்த டயத்தில் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்காக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த டைம் படித்தேன்னா 2023, அந்த ஞாபகம் இல்லை. 2023 அப்புறம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்துச்சா இல்லை இப்போ இது முடிச்சு தானே வந்துச்சா? ஓகே, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரும்போது நான் இதை முடிச்சுட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் உட்காரதுக்காக சரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படிப்போம். அப்போ என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஃபேக்சுவலாக படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைனில் வீடியோஸ்லாம் பார்த்தேன். 500 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி போட்டாங்க. சரி, ஓகே, அதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குரூப் 1 அப்படி தான் ஃபேக்சுவலாக கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அதில் பார்த்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் கேட்டுருந்துருக்காங்க. அந்த 500 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப பேசிக்கான யுனெஸ்கோவில் ரீசெண்டாக அறிவித்த சைட் என்னென்ன யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ், இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நான் வந்து படிக்கும்போது யூஎன்எஃப்சிசியில் எடுத்து என்னென்ன தான் எடுத்தாங்க, G20 என்னென்னலாம் ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, அக்ரிமெண்ட் எத்தனை பேர் சைன் பண்ணாங்களாம் படிச்சு, சிபிடியில் H டார்கெட்டை முடிச்சுட்டு புதுசாக குன்மிங் புரோட்டோக்கால் என்ன வந்துச்சு அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போனால் அது சிம்பிளாக யுனெஸ்கோவில் சும்மா எஸ்எஸ்சியில் கேட்குற மாதிரி டிஎன்பிசியில் கேட்குற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்லாம் யூபிஎஸ்சி கேட்டு வச்சுருந்தாங்க. சரிங்களா, அப்போ எனக்கு பெரிய பிளண்டர் மிஸ்டேக். இப்போ நான் படித்தேன் அப்படின்னா இந்த பிளண்டர் மிஸ்டேக் இந்த வருஷம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. சரிங்களா, ஸோ எப்படி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை விட்டுட்டோம், 5 கொஸ்டின் எனக்கு 5 கொஸ்டினுமே தப்பு யூபிஎஸ்சியில் எனக்கு. சரிங்களா, அந்த பெரிய பிளண்டர் மிஸ்டேக், சின்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே, பெருசுலாம் ஃபோக்கஸ் பண்ணின்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது சார் நம்ம அந்த விஷயம்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு. சரிங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்டேட்டடாக இருங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அமர்கண்டாக் ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமர்கண்டாக் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அமர்கண்டாக் மத்திய பிரதேசில் இருக்குன்னு நினைக்கிறேன். அமர்கண்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அமர்கண்டாக்கு இது ஜார்க்கண்டும் மத்திய பிரதேசம் பார்டரில் இருக்கும். சரிங்களா, ஸோ பார்டரில் அமர்கண்டாக் ஹில்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாகியாத்ரி ரேஞ்சஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குது? இங்கிட்டு இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் சைடில் எண்ட் ஆஃப் த பார்டரில் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா, இது மேப் தெரிஞ்சால் போட்டுடலாம். இன்கேஸ் மேப் தெரியாத பட்சத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் டவுட் எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த ஹில்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கணும், இல்லைன்னா அந்த டைரக்ஷன்ஸில் ஏதாவது டவுட் வந்திருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா,
ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அதுதான். டக்குன்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டக்குன்னு எங்கே ஃபோக்கஸ் பண்ணுன்றதை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு. சரிங்களா? ஓகே. அண்டு அடுத்த கொஸ்டின் போகலாம். பிளேசஸ் ஆர் ஈஸிலி ட்வீக்டு டேரக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்டாக ராங்காக தான் இருக்குது. யூபிஎஸ்சி கொடுக்குற டேரக்ஷன்ஸ் மோஸ்ட்டாக ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல இந்தியா டெஸ்பைட் ஹேவிங் யுரேனியம் டெபாசிட் டிபெண்ட்ஸ் ஆன் கோல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ஸு. ஓகே. யுரேனியம் இருந்தாலும் யுரேனியம் இருக்கா இல்லையா நம்மகிட்ட? இருக்கா? இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. அகைன் சரிங்களா? எதை நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்லுங்கள். இந்தியாவில் பார்ப்போம். எல்லாமே இருக்குது, ஆனால் எவ்வளோ இருக்குன்றது தான் மேட்ரு. இல்லைன்னு நான் கேட்டேன், எது இல்லைன்னு தான் கேட்டேன் கொஸ்டின். சரிங்களா? எதுவுமே இல்லைன்னே கிடையாது. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் கொஸ்டினே அப்படி கேட்டது. இல்லைன்னு கேட்டால் எதுவுமே இல்லைன்னு கிடையாது. இந்தியாவில் எல்லாமே இருக்குது, வேர்ல்டில் இருக்க எல்லாமே இந்தியாவிலே இருக்குது. பட் ஆனால் எவ்வளோ இருக்குன்றதான் விஷயம். நான் கேட்டது இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். கொஸ்டின்ஸ் ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம படித்து நம்ம ஏன் தப்பு பண்ணுறோம்னால மோஸ்ட்டாக நமக்கு நாலேஜ் இருக்கும். சரிங்களா? ஆனால் என்னென்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? கேட்ட கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் முக்கியம். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லா 3 ஸ்டேஜுக்குமே ரொம்ப முக்கியம். லைஃபுக்குமே முக்கியம். கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ அப்போ கொஸ்டினை எவ்வளோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை கொஸ்டின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்றதை யோசிக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இதில் இந்தியா டிஸ்பைட் ஹேவிங் யுரேனியம் டெபாசிட் ஆமாம் டிபெண்ட்ஸ் ஆன் கோல் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ஸ். ரொம்ப ஏதாவது கான்ட்ரவர்சியாக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா கோல் தான் வந்து 60% மேலே ப்ரொடக்ஷன்ஸில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ கோல் எனர்ஜி நம்ம வந்து நம்மளோட 50% மேலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரினியூவல் எனர்ஜி 40% மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்ப்பீங்க. அப்போ கோல் மட்டும் 60% எப்படி வரும்? 45% மேலே இந்தியாவில் ரினியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி அதிகமாகிடுச்சுன்னு அவங்க எல்லோரும் படிச்சிருப்பீங்களா? ரினியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி 40% மேலே 45% மேலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் கோல் மட்டுமே எப்படி 60% மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க? இந்த டிஃப்ரென்ஸ் யாருக்கா தெரியுமா? கரெக்டு தான், எக்ஸாக்டாக கரெக்டாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி வேறு, ப்ரொடக்ஷன்ஸ் வேறு. சரிங்களா? ரினியூவல் எனர்ஜியோட கெப்பாசிட்டி நமக்கு 45% இருக்குது. பட் ஆனால் உண்மையில ரினியூவல் எனர்ஜியில் 45% ப்ரொடக்ஷன் பண்ணுறோமா எலக்ட்ரிசிட்டின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா ரினியூவல் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா சீசனல். சோலார்ன்றது சீசனல், விண்டுன்றது சீசனல், எல்லாமே சீசனல். நமக்கு எல்லா டைமும் இருக்காது. ஆனால் கெப்பாசிட்டி அதோட கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்கும். பட் ஆனால் காற்றடிக்குன்னு நினச்சா காற்றடிக்கிற நேரத்தில் காற்றடிக்காமல் கூட போகலாம். சரிங்களா? அதனால் அது சீசனல், அதோட கெப்பாசிட்டியை நம்ம இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கோம்? கோல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டால் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால் கோலில் தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் 60% மேலே. ஸோ இந்த டிஃபரன்சியேஷனை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. யுரேனியம் என்ரிச்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 60% இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபேக்சுவலாக தெரியணும். சரிங்களா? ஃபேக்சுவலாக தெரியாமல் எப்படி இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். யுரேனியம் என்ரிச்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 60% இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 60% ஆகுது. சரிங்களா? இதில் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் நான் வச்சுருந்தேன், டக்குன்னு மறக்குது எனக்கு. என்ரிச்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 60%. யாராலும் உங்களை ஏதாவது பிரிக்க முடிஞ்சுன்னா சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். அதுதான், அது வந்து நமக்கு ஃபேக்சுவலாக தெரியும். ஃபேக்சுவலாக தெரியாமல் இந்த கொஸ்டின்ஸை பிரேக் பண்ண முடியும். அது எனக்கு தெரியும். 5% என்ரிச் பண்ணாலே போதும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 60-70% போனாலே நம்ம பாம் மெட்டீரியல் கிரியேட் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸே எனக்கு தெரியலனாலும் இந்த கொஸ்டினை பிரேக் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் இப்போ எனக்கு அதை டக்குன்னு ரீகால் பண்ண முடியல. யுரேனியம் என்ரிச்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 60% இட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் வேணால் நான் பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வேணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்மளால். ஒரு கொஸ்டின் எக்ஸாமினர்னால 60% கீழே கூட நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது சயின்ஸில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்படி நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். எனக்கு தெரியாது 5%, 10% தெரியாது. பட் ஆனால் என்ன கெஸ் பண்ண சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? கெஸ் பண்ண சொன்னீங்கன்னா 100% ஐ எம் நாட் ஷுர், பட் கெஸ் பண்ண சொன்னீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா எப்படி 60% வந்தால் தான் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்றது எந்த லெவலுக்கு உண்மை, அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஏன் யுரேனியமத்தை வச்சு வேறு யாராவது
லெஸ் தென் 60% வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது அவரால் ஷூரிட்டி கொடுக்க முடியுமா, கேரண்டீடாக சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அண்ட் இட் இஸ் சயின்ஸ் வேறு. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும். சரிங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம் அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஈவன் உங்களுக்கு 5% 90% தெரியாத பட்சத்துக்கு. சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒருத்தவங்க எக்ஸாமினர் ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஷேராக இருக்காது ஒரு விஷயம்லாம். சரிங்களா, பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை அப்போ நீங்கள் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணணும். எக்ஸாமினர் ஆங்கிளில் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஈவன் உங்களுக்கு 60% தெரியலைனாலும் இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணலாம் கெஸ் பண்ணி. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது இந்த ரெண்டுக்குள்ளே மாட்டும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த ரெண்டு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஆனால் இந்த ரெண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே ரிஸ்க்கு. அது என்னன்னே புரியாது. எக்ஸ்ப்ளனேஷன் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் என்னடா எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறீங்கன்னே புரியாது, சத்தியமாக புரியாது. சரிங்களா, எனக்குமே அது கொஞ்சமே டிஃபிகல்ட் தான். சரிங்களா, அதுக்கப்புறம் மாஸ்வெல்ஸ் ஆர் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் பேர்ட்ஸ் அண்ட் மாஸ்வெல்ஸ் கேன் த்ரைவ் ஒன்லி இன் மவுண்டன் கிராஸ்லேண்ட் வித் நோ ப்ரிடேட்டர்ஸ். மார்சுபியல்ஸ்னு என்னது? மரம் ஏற விலங்குகள். சரிங்களா, ஸோ மரத்திலே இருக்கும் அது எப்போ பார்த்தாலும். சரிங்களா, ஸ்லோத்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊரில் லோரிஸ் அது இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் மரத்திலே இருக்கும். வேறு ஏதாவது மார்சுபியல்ஸ் தெரியுமா? கங்காருவா? மார்சுபியல்ஸ்னால் அந்த பேக் வச்சுருக்கிற விலங்கா இல்லை மரத்தில் இருக்க விலங்கா? பேக் வச்சுருக்கிற விலங்கு. ஓகே, கன்ஃபார்மா? ஓ, ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது. ஸோ ஓகே, மாஸ்வெல்ஸ்னால் அப்போ பேக் வச்சுக்கிறது, அந்த ஸ்டொமக்கில் பேக் வச்சுருக்கிற விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்வெல்ஸ், கங்காரு மாதிரி அதனால ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்வெல் நேச்சுரலி இந்தியாவில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியாவில் இருக்குமா இல்லையான்றது எனக்கு வந்து தெரில. மாஸ்வெல்ஸ் கேன் ட்ரைவ் ஒன்லி இன் மவுண்டன் கிராஸ்லேண்ட்ஸ் வித் நோ ப்ரிடேட்டர்ஸ். இதுதான் வந்து டவுட்டு. சரிங்களா, இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டாங்க. இங்கேயாவது வந்து இந்தியாவுக்குள்ளே தான் வச்சு நம்மளை லாக் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீம் பேர்டு. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டாங்க. ஒன்லி இன் மவுண்டன் கிராஸ்லேண்டில் தான் இருக்கும், நோ ப்ரிடேட்டரே இருக்காது. 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கூட எக்ஸ்ட்ரீம் தான். ஆனால் இந்தியாவில் இருக்குமா இல்லையான்றதை விட விட்டுருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட விட்டுருங்க. சரிங்களா, பட் ஆனால் அதுவுமே எக்ஸ்ட்ரீம் தான் நான் ஒத்துக்கிறேன். பட் இங்கே வந்து கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஏதாவது ஒன்று தான் தப்பாக இருக்கணும், ரெண்டுமே தப்பாக இருக்க சான்சஸ் இல்லை. இன்கேஸ் இது வந்து 1 and 2 போத் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐயோ தெரியலையே அப்படின்ட்டு. பட் இங்கே கொஸ்டின் ஈஸி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவளை கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டுன்னு போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் எப்படி தான் யோசித்தாலும் எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 10% கூட உங்களால் திங்க் பண்ண முடியாது நீங்கள் போடுறதுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, கெஸ் பண்ணி தான் போடணும். அண்ட் 100% சொல்ல முடியாது. ப்ரிடேட்டர் வந்து இல்லாமல் மேக்ஸிமம் இருக்காது, எந்த ஒரு விலங்குமே இருக்குது. ப்ரிடேட்டர் இல்லாமல் நிறையா அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. சரிங்களா, பொதுவாக ஈகிள்க்குலாம் வந்து ப்ரிடேட்டர் கிடையாது. ஈவன் ஹியூமனுக்கு வந்து ப்ரிடேட்டர் கிடையாது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ரைனோசரஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. அப்புறம் வேல். சரிங்களா, அதுக்கெலாம் ப்ரிடேட்டர் கிடையாது. சரிங்களா, ப்ரிடேட்டர்னா மைக்ரோ ஆர்கானிசம் வேணால் ப்ரிடேட்டராக இருக்கலாம். பட் ப்ரிடேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சாப்பிடக்கூடியது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ப்ரிடேட்டர் இல்லாமல் இருக்குது. பட் மார்சுபியல்ஸ்ன்றது அவ்வளோ பெரிய விலங்குன்னு ஒரு அனிமல்னு சொல்ல முடியாது. சரிங்களா, ப்ரிடேட்டரே இல்லாமல் இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். அண்ட் ஒன்லி இன் மவுண்டன் கிராஸ்லேண்ட்ஸில் தான் இருக்கும் அப்படின்றதும் டவுட்டு தான். சரிங்களா, பொதுவாக மார்சுபியல்ஸ் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஆனால் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் மார்சுபியல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அகைன் இந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ படிச்சுக்கணும். அடுத்த வருஷம் இதே இடத்த கொஸ்டினை ரீட் பண்ணாங்க அப்படின்னா மார்சுபியல்ஸை எக்ஸாக்டாக கொஸ்டின் கேட்பான். சரிங்களா, அப்போ படிச்சுக்கணும். மார்சுபியல்ஸ்னால் என்ன, எந்த கண்ட்ரீஸில் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அதோட கேரக்டர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். சரிங்களா, நீங்கள் நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினாக இருந்தால் படிச்சுக்கோங்க. சரிங்களா, சார் எல்லா அனிமலும் படிக்க முடியுமான்னு கேட்டால் அதை படிக்க முடியாது நம்மளால். சரிங்களா, பட் ஆனால் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் படிச்சுக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஸ்பெஷலைஸ்டு குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த இடத்துல இதுவும் அகைன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஐயூசிஎல்லாம் ரெகுலர் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியோடது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரெகுலராக ரீட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ என்ன புக்கு ஃபாலோ பண்ணுறீங்க என்விரான்மெண்ட்டுக்கு? பிஎம்எஃப் வேறு, சங்கரோடது வேறு. ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ண ஒரு புக்காக பார்த்துக்கோங்க. சரிங்களா, பிஎம்எஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். சங்கரில் அப்டேட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் லேட்டஸ்ட் புக் வாங்கணும், இல்லைன்னா அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க புக்கு. பழைய புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் புக் வாங்கிட்டே இருக்க முடியாது.
ஆனால் லேட்டஸ்ட் புக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஃப் ஓகே, பிஎம்எஃப் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ லேட்டஸ்ட் காப்பியும் நீங்கள், ஆனால் என்னோட இது சங்கரோட புக் என்வரான்மெண்ட் இல்லை லேட்டஸ்ட்டாக கிடைக்காது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ பிஎம்எஃப் படிச்சுக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சுன்யாவோடது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணி கொடுத்தோம். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் ஒரு தடவை படிக்கிறது இல்லை. என்வரான்மெண்ட்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ரொம்ப கேட்குறாங்க கொஸ்டின்ஸ், அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம் நீங்கள், சரிங்களா. நெட்டில் கிடச்சுன்னா தேடி பார்த்து படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஐயூசின்னு இன்வேசிவ், பொதுவாக இந்த ஸ்பீசிஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸு, பொதுவாக இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னால் என்ன வந்து எதுவாக இருக்கும், அதுவும் ஸ்பெஷலைஸ்டு குரூப். ஸ்பீசிஸை பற்றி யார் பெருசாக அனலைஸ் பண்ணுறா, ஐயூசிஎன் தான் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யுஎன்இபி ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ்னால் யுஎன்இபி ரொம்ப ப்ராடாக பார்க்கும், சரிங்களா. அந்த மாதிரியான சின்ன விஷயத்தில் பார்க்காது. ஆனால் இங்கே யுஎன்இபி கெஸ்ஸு தான், அகைன் கன்ஃபார்மாக நான் சொல்ல ஐயூசிஎன் தான் வரும். அப்போ நான் ஐயூசிஎன் தான் ஆன்சரு. பட் ஆனால் இதை நீங்கள் கெஸ் தான் பண்ணணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தெரியாத பட்சத்துக்கு இவங்களும் ஒரு என்ஜிஓ, இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கமிஷன்ஸ் ஃபார் என்வரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டு, சரிங்களா. வேர்ல்ட் கமிஷன் ஃபார் என்வரான்மெண்ட் டெவலப்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சது, 1972க்கு முன்னாடியா, 1972 ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். 1992 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த் சமிட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரெட்லேண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் சஸ்டைனபிள் பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க ஃபஸ்ட் டைம். அந்த ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனோட பேர் தான் எனக்கு தெரிஞ்சு யூஎன் வேர்ல்ட் கமிஷன்ஸ் ஃபார் என்வரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக நான் ரிவைஸ் பண்ணல, எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்துக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். அந்த பிரெட்லேண்ட் அந்த கதை படிச்சுக்கணும், கதை மாதிரி படிக்கணும். 1972 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1972 தான் ஃபஸ்ட் டைம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னா சஸ்டைனபிளாக இருக்கணும், இனி உலகத்தில் வந்து உலகம் அழிய போகுது, அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் அதிகமாக எமிட் பண்ணிருக்கோம், பயோடைவர்சிட்டிலாம் குறைஞ்சிட்டு இருக்குது, ஸோ எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அப்போ பேச ஆரம்பிப்பாங்க. சஸ்டைனபிள்ன்ற வேர்டை ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட்லாம் மென்ஷன் பண்ணி அதுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுப்பாங்க. டெஃபினேஷன் கொடுத்து 1992 எர்த் சமிட் ஆரம்பிப்பாங்க. எர்த் சமிட் கீழே எத்தனை ஆர்கனைசேஷன், ஒரு 4 ஆர்கனைசேஷன் கொண்டு வருவாங்க. அந்த 4 ஆர்கனைசேஷன் தனித்தனியாக சிஓபின்னு நடத்துவாங்க. ஸோ சிபிடின்றது ஒன்று, சிசிடின்னு ஒன்று, டெசர்டிஃபிகேஷன்ஸ், பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்சு, அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மில்லியனம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ தனித்தனியாக ஆரம்பிப்பாங்க, தனித்தனியாக அவங்க வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் அப்படியே நம்ம அந்த ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஸோ அங்கேருந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து படித்தா மட்டும்தான் அந்த ஒரு கோர்வையாக அவங்களுக்கு புரியும், சிஓபி இதற்கு எத்தனை நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கியோட்டோ ப்ரோட்டோகால், பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச், இடையில இருக்கிற வாட்ஸ்அப் ஆக்ட், அதில் கொண்டு வந்த அக்ரிமெண்ட் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது. இப்போ யூஎஸ் வந்து அதிலேருந்து வித்ட்ரா இருக்குது UNFCCCல. UNCBDயில் வந்து HE டார்கெட் 2020 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் புது டார்கெட் என்ன கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க, இல்லைன்னா புரியாது, சரிங்களா. ஸோ என்வரான்மெண்ட் கிளாஸஸ் கிட்டாங்கன்னா கதை மாதிரி சொல்லி தருவாங்க, சொல்லி தரும்போது கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சொல்லி தருவாங்க, கதை மாதிரி தான் சொல்லி தருவாங்க, கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா புரியாது நமக்கு, சரிங்களா. நீங்களாக படிச்சிங்கன்னா எனக்கு புரியுறதுக்கு நான் ஒவ்வொரு தடவை வீடியோ பார்த்தேன். பட் ஆனால் இப்போ ஓரளவு ஓகே. பட் ஸ்டார்டிங்லலாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ எனக்கு கனெக்ட் பண்ண தெரியாது, இப்போ என்னால் கனெக்ட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனேலாம் வராது, ஒர்க் பண்ணோம், சரிங்களா. ஒர்க் பண்ணதுனால தான் வந்து. ஸோ ஒர்க் பண்ணணும் நீங்களும், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபனா, ஓகே. லைன் டெயில் மகாக்வே, மகாபார் ஸ்வெட், சாம்பார் டீர், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் ஜென்ரலி நாக்டர்னல் ஆர் மோஸ்ட் ஆக்டிவ் ஆஃப்டர் சன்செட்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த கொஸ்டின்ஸும் வேணாம் நமக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபனா மோஸ்ட்லி ஆல் நாட் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கனாலே கண்டிப்பாக ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் இன்ட்யூஷன்ஸே என்ன சொல்லும் அப்படின்னா, இன்ட்யூஷன்ஸ்னால் என்னது, உள்ளுணர்வு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆள் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரியும், சரிங்களா. ஸோ ஆனால் ஏதாவது ஒன்றாவது கரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம், அண்ட் இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டு ஏபியை நீங்கள் சூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக சிடி வராது, சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுறாங்கன்னா உங்கள் இன்ட்யூஷன்ஸ் ஏபி தான் சொல்லணும், சரிங்களா. அந்த ஏபியில் சூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத பட்சத்துக்கு அகைன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஷுவர் கிடையாது, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின் தான் வரும். ஓகே, சம் ஆன்சர் என்னது, ஆல். ஏன்னா சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. கண்டிப்பாக இல்லைனாலும் சொல்ல முடியுமா, ஏதாவது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத ஏதாவது வெஜிடேஷன்ஸ் இருக்கா உலகத்தில்? மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு பிளான்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத பிளான்ட் ஆர் அனிமல் ஆர் ஏதாவது லிவிங் திங்ஸ் இல்லை தானே, சரிங்களா. எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் நம்ம ஆளுங்க மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிச்சிருவானுங்க, இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. உங்களுக்கு தெரியும், இப்போ கூட நம்ம பேர் என்னது, காமக்கோடி அவர் கூட பேசியிருந்தார், மெடிசினல்
ரெக்யர்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் த சைக்கோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். நமக்கு தெரியும், ரீசெண்டாக நீல்கிரிலையும் கொடைக்கானலில் ஃபேமஸாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் த இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ், சான்சஸ் அதிகம். சரிங்களா? சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் த பயோலுமினஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதுனா என்னது, அந்த மினுக்குறது. சரிங்களா? ஸோ இருக்க வாய்ப்பு இருக்குது, படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? ஓகே, சோனிக் படம் பார்த்தீங்களா, அதில் ஒரு மஷ்ரூம் பிளான்ட்லேயே வந்து வருவான். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பயோலுமினசன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது இருக்குது. ஸோ ஆல் ஃபோர் சம்முனா வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வேர்ல்டு லெவலில் யோசிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சதையும் யோசிக்கணும், கண்டுபிடிக்காதையும் யோசிக்கணும். நமக்கு தெரிஞ்சது கண்டுபிடிச்சது, கண்டுபிடிக்காதது எவ்வளவோ இருக்குது. ஸோ அவ்வளோத்தையும் யோசிச்சிங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் போட்டலாம். யூபிஎஸ்சி வேணும்னே தான் கேட்குறாங்க. உங்களோட கான்செப்சுவல் கிளாரிட்டி, ஐ மீன் உங்களோட காமன் சென்ஸை தான் செக் பண்ணுறாங்க இந்த கொஸ்டின்ஸில். அந்த கொஸ்டின்ஸில் ஒன்றும் உங்களுக்கு வந்து எல்லாம் மஷ்ரூம் இருக்குமான்றதெல்லாம் அவங்களுக்கு செக் பண்ணலை. சரிங்களா? அவங்க செக் பண்ணுறது என்னென்னா உங்கள் காமன் சென்ஸ் மட்டும்தான். அகைன் அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். 18வது கொஸ்டின், சம் அகைன் கரெக்டு. சம் மைக்ரோ ஆர்கானிசம் கேன் க்ரோ இன் என்வரான்மெண்ட் வித் டெம்பரேச்சர் அபோவ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். சரிங்களா? சில இடத்துல எல்லாம் பார்த்துருக்கோம், அதாவது அந்த வல்கனோக்குள்ளே, அதாவது கடலுக்குள்ளே வல்கனோ இருக்கும், வல்கனோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே நிறையா கற்றுக்கலாம். சரிங்களா? இந்த குவாமேன் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் வரும். ஸோ இது அந்த வல்கனோ பக்கத்துலேயே வந்து வசிக்கும். சரிங்களா? அதாவது நம்ம என்ன சொல்லணும், ஃபோட்டோ இது என்ன சொல்லுவோம், பிளான்ட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபோட்டோஸ்பியர், ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லுவோம். அது மாதிரி ஹீமோசிந்தசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது லைட் இல்லாத இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மூலமாக சிந்தசிஸ் பண்ணுற ஒரு அனிமல்ஸு, சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படி ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது சூரியனே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம் பாட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஆர்கானிசம்ஸ் இருக்க தான் செய்யுது. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில் நிறையா மோசஸ்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? மோசஸ், பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது, வைரஸஸ்லாம் நிறையா இருக்கும். வாய்ப்பே இல்லை, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் க்ரோ இன் என்வரான்மெண்ட் வித் டெம்பரேச்சர் பிலோ த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், சான்சஸ் இருக்குது. அண்ட் சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் க்ரோ இன் ஹைலி அசிடிக் என்வரான்மெண்ட் வித் pH பிலோ 3. சில தான் அசிடிக் லவ்விங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சம்மு அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வச்சிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து ஆல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெரிலைசேஷன். இந்த கொஸ்டின் வந்து ட்ரிக் என்ன அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்ற 3 ஆப்ஷனை வாசிங்களேன். ஸ்டெரிலைசேஷன்னா என்னது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறோம், ஆக்டிவாக இருக்கிறத ஆஃப் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறோம், ஸ்டெரைல் பண்ணுறது அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் சைட் ஆஃப் செட்டில்மெண்ட் அண்டு பிளேஸ்மெண்ட் சிஸ்டம். ஓவர் சைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, இது கெஸ் பண்ணுறது தான் அகைன். சரிங்களா? எப்படி காமன் சென்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது ஓவர் சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று டெப்ட் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸ்டெரைல் பண்ணுறதுனா சம்திங் ஏதோ ஒரு ஆக்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று வந்து ரெகுலேட்டிங்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெகுலேட்டிங் ஸ்டெரைல் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து ரொம்ப ஏற்றுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்பிஎஃப்சி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆனால் ஸ்டெரிலைசேஷன் வந்து கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்டெரைல் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, சம்திங் வேர்டை வச்சு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். கெஸ் தான் அகைன், இது 100% ஷுவர் கிடையாது. இதை கெஸ் பண்ணலாம், இப்படி தான் கெஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கெஸ் பண்ணுறதுக்கான ஐடியா தான் நீங்கள் சொல்கிறேன். அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆன்சர்ஸ் கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். How many of the above are included in the capital markets என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட்டு, கால் மணி மார்க்கெட், ட்ரெஷரி பில் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். பிஒய்க்கு கொஸ்டின் ரெகுலராக கொஸ்டின் கேட்குறாங்க. கேபிட்டல் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டூல்ஸ் அழகாக எல்லா புக்லேயுமே இருக்கும். எந்த புக்கு படிக்கிறீங்க எக்கனாமிக்ஸ்க்கு? யார்? நிதின் சிங்கானியா படிக்கிறீங்க. வேற? சங்கர் கணேஷ். வேற? விவேக் சிங். ஓகே, வேற? ஓகே, ரமேஷ் சிங்லாம் படிக்காதீங்க. சரிங்களா? ரமேஷ் சிங் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் ஓல்டு பழைய ஆளுங்கள்லாம் ரமேஷ் சிங் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். திங்ஸிங்க ஓகே. ஆனால் சங்கர் கணேஷ் படிச்சிங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் பத்தாது. சங்கர் கணேஷ் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். இந்த ஏரியாவில் நல்லா கவர் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் ஆனால் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதையும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக எதாவது படிச்சுக்கோங்க. நான் சங்கர் கணேஷ் மட்டும் தான் படிப்பேன். பட் அனாலிட்டிக்கலுக்கு நான் அதான் ஃபாலோ பண்ணிப்பேன். நான் என்ன சொல்லுவேன்னா, விவேக் சிங் புக்கு படிக்க மாட்டேன். விவேக் சிங்கோட அந்த 550 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி மனப்பாடம் பண்ணிடுவேன். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எனக்கு தெரியுன்ற மாதிரி நான் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. சங்கர் கணேஷ் படிச்சுட்டு இந்த 550 கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட், டைம் கன்சியூம் பண்ணும். ஆனால் படிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் போடலாம். இட்ஸ் லைக் மேக்ஸ் மாதிரி. சரிங்களா? ஸோ அது மேக்ஸ் எப்படி அப்படின்னா
கற்றுக்கிறது கஷ்டம். சரிங்களா, ரொம்ப கஷ்டம் கற்றுக்கிறது. பட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் போடலாம். கான்செப்டை புரியுறது அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சுற்றினாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதுதான் எக்கனாமிக்ஸ்ன்றது. மற்றதெல்லாம் வந்து கான்செப்ட் படிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அகைன் கண்டினியூஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இங்கெல்லாம் வருது. சரிங்களா, அது மாதிரி சங்கர் கணேசன் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் ஒவ்வொரு லெட்டரையும் தெளிவாக படிங்க. ரொம்ப முக்கியம். சங்கர் கணேஷில் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் எங்கே என்ன வேர்டு இருக்குன்ற லெவலுக்கு தெரியும். சங்கர் கணேஷ் படிச்சிங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் மஸ்ட்டு படிங்க. விவேக் சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ்க்கு வச்சுக்கோங்க. ஆனால் விவேக் சிங் கொஸ்டின் இந்த 550 கொஸ்டின் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அண்ட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் குழப்பி கொஸ்டின் எடுத்திருப்பார். வேணும்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணியிருப்பார். கான்செப்டை புரியுறதுக்காக தான் யூபிஎஸ்சி கண்டிப்பாக அப்படி கொஸ்டின் கேட்க மாட்டான். சரிங்களா, அது மாதிரி 550 கொஸ்டின்ஸில் இப்போ 450 தான் விடுறாருன்னு நினைக்கிறேன். 550 கொஸ்டின் விட்டுட்டு இருந்த 100 கொஸ்டின் குறைச்சிட்டாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் தேவையில்லாத கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அது தேவையில்லாத எலிமினேட் பண்ணிடலாம். அவ்வளோ கேட்க மாட்டாங்க. இது மாதிரி டிமானிட்டைசேஷன்ஸ் வரும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னமும் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வருது. அதாவது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்டு கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணி படிங்க. இந்த கிளியர் டேக்ஸ் டாக்குமெண்ட்டு, அப்புறம் இன்வெஸ்டோபீடியா, நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். பட் ட்ரை டு லேர்ன் தட். இது நான் இத்தனைக்கு இன்றைக்கி வரைக்கும் டவுட் கேட்டுட்டு தான் இருப்பேன் இதில். சரிங்களா, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் புரியாது. இன்னும் அது என்னடா சொல்ல ஓப்பனிங்னா ஃபாலோ அப் பண்ணுவாங்க, ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ அதில் ஒரு பாட்டாக பிரித்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் படிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்குமே லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ஆனால் படிச்சுக்கிட்டே இருங்க இந்த ஏரியாவில். சரிங்களா, ஓகே. ஸோ திருப்பி படிங்க அது. ஆனால் கொஸ்டின்ஸ் அங்கே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா, அண்ட் இந்த கொஸ்டினில் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்மால் ஃபார்மர்ஸ் லார்ஜ் ஃபீல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் தான். அகைன் எப்படி கெஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரீசெட்டில்மெண்ட் பண்ண போகிறோம். அப்ரூட்டட் ஃப்ரம் தேர் கண்ட்ரிஸ் டியூ டு வார். இப்போ இது மாதிரி ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்கு. என்ன ஐடியா? காசாவில் வந்து ட்ரம்ப் வந்து அப்ரூவ் பண்ணிடலான்றாரு. அதெல்லாம் நடக்குமா? முடியாது தானே. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா, அடுத்து போயிடலாம். ஸோ ஒரு பெரிய அப்ரூவ்டட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபார்மர்ஸ் பற்றி அங்கே பேசவே இல்லை. ஃப்ரம் தேர் கண்ட்ரிஸ் டியூ டு த வார் பை கிவிங் தெம் லார்ஜ் அவங்களுக்கு வந்து கொண்டு போயிட்டு பெரிய லேண்டு தர்றாங்க, விச் த கல்டிவேட் கலெக்டிவ்லி அண்ட் ஷேர் தேர் ப்ரொடியூஸ். எல்லாம் அன்பிலீவபிளாக இருக்குது. கதையில் கூட இப்படி வராது கான்செப்ட். சரிங்களா, அவங்களை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒருத்தர் லேண்டு கொடுத்து அவங்கள விவசாயம் பண்ண வச்சு உள்ளூர்காரங்களாம் விடுவாங்களா? சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து மெனி மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இதை விட்டுருங்க, சி ஆப்ஷன் வாங்க. மெனி மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன் அன் ஏரியா டுகெதர். எல்லாருமே மார்ஜினல் ஃபார்மர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணி சண்டர் தர் லேண்ட் டு த கார்பரேட் பாடி. ஸோ அது கான்ட்ராக்ட் பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா, ஃபார் எ ஃபிக்ஸ்டு டேர்ம். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் வரலாம். சி வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஒரு கார்பரேட் பாடி கிட்ட கொடுத்து, இதுக்கு பேர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக இதுக்கு ஒரு லா கொண்டு வந்தாங்க. அந்த லா கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா, ஓகே. கார்பரேட் பாடி ஃபார் எ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஃபார் விச் த கார்பரேட் பாடி மேக்ஸ் எ பேமெண்ட் ஆஃப் அக்ரீட் அமௌண்ட் டு த ஃபார்மர்ஸ். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா நோ டாக் அபவுட் த லார்ஜ் ஃபீல்ட். லார்ஜ் ஃபீல்ட் பற்றி பேசவில்லை. இங்கே கூட லார்ஜ் ஃபீல்டு வருது. இங்கே எங்கே இருக்குது லார்ஜ் ஃபீல்டே இல்லை. அதாவது என்ன சொன்னால் கம்பெனி எக்ஸ்டென்ஸ் லோன்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் material input to the number of small farmers and area so that they produce the agriculture commodity, okay, to manufacturing process and commercial production. ஸோ அந்த இடத்துல ஃபீல்ட் பற்றியே பேசவே கிடையாது. ஒரு ஸ்மால் ஃபார்மர்ஸ்லாம் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அதை எலிமினேட் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டுக்குள்ளே நம்ம வரலாம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு இருக்கும். அண்ட் பி ஆப்ஷனை பாருங்கள். Many marginal farmers in an area organize themselves into the groups and synchronize that harmonize the selected agriculture operations. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப ஜெனரிக்காகவும் இருக்குது. ஸோ இதனால ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு கொண்டு வரலாம். இதையும் இதுக்குள்ளே நீங்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்குள்ளே கொண்டு வரலாம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு இதை நீங்கள் சொல்லலாம். இதை வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லலாம், கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்னு சொல்லலாம், அப்புறம் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஃபிஓன்னு சொல்லலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்க ஒன்றா சேர்ந்து கூட பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ லேண்ட் கன்சாலிடேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நிலத்தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த கான்செப்ட் ரொம்ப இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணணும்னா எதையுமே ஜெனரிக்காக இருக்கிறத சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் அதுக்கும் ஸ்மால் ஃபார்மர்ஸ் லார்ஜ் ஃபீல்டுன்ற ஒரு கான்செப்ட்டுக்கும் இதுக்கு பொருந்துது. என்ன அப்படின்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஒன்றா அவங்களாம் ஒன்றா சேர்ந்து சிங்க்ரனைஸ் பண்ணி ஹார்மனைஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் தான் இந்த அகைன் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி கெஸ் பண்ணுன்றது நான் சொன்னேன். சரிங்களா, அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடணும் நீங்கள். சரிங்களா, அண்ட் எம்எஸ்பி ரெகுலர் கொஸ்டின் யூபிஎஸ்சியில் நைஜர் சீட்ஸ். எம்எஸ்பியில் என்ன கேட்பாங்க அப்படின்னா வீட்டோ ரைஸோ கேட்க மாட்டாங்க அவங்க. சரிங்களா, கேட்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்களோ அந்த லாஸ்ட்டாக உள்ள அந்த கோப்ரா, அந்த காஃபி,
இதை பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, ரெகுலராக கேட்குறாங்க. காஃபி, கோப்ரா, அதுக்கப்புறம் இந்த நைஜர் சீட்ஸ் வேர்டு இருக்கும், ஆயில் சீட்ஸில் அந்த வேர்டு இருக்கும். ஆயில் சீட்ஸ்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். ஆனால் எம்எஸ்பியில் இருக்க கிராப் நீங்கள் மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ்பியில் எல்லா கிராப்பையும் போய் படிச்சிருங்க தயவு செஞ்சு. மொத்தமே 23 கிராப்ஸ் தான் இருக்குது. அதில் உங்களுக்கு ரைஸ் வீட்டு ஆல்ரெடி நிறையா தெரியும், நிறையா சுகர் கேன் இதெல்லாம் தெரியும். எஃப்ஆர்பியில் வரும் சுகர் கேன் மட்டும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா தெரியும். ஆனால் தெரியாததெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எந்த கிராப் எங்கே வருது, எவ்வளோ டெம்பரேச்சரில் வருதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அதான் நான் சொல்கிறேன், எப்பயுமே நிறையாத்த படிக்கிறதுல என்ன படிக்கணுமோ அதை கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் அப்புறம் சொல்கிறேன். இடையில என்னால் அப்புறம் அந்த கோர்வை மிஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே ப்ரிப்ரேஷன்ஸில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு 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 பார்ட் ஒதுக்கிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை வச்சு அதை சுற்றி படிங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன்ல டாபிக், இப்போ எம்எஸ்பி பற்றி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 23 கிராப்ஸ் இருக்குன்னா 23 கிராப்ஸையும் படிச்சிருங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் படித்தாலும் போதும். ஆனால் 2 கொஸ்டின்ஸில் டீட்டெயிலாக படிச்சிருங்க. அப்புறம் நார்மலாக எப்பயும் போல் ரெகுலருக்கு போங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஒரு நாளைக்கு ஒரு 2 or 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நல்லா ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டெப்த்து போங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு எம்எஸ்பியில் நைஜர் சீட்ஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸும் கிடையாது, எது கேட்டாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் எம்எஸ்பியில் ஒரு பாட்டு நீ ஏன் படிக்கலன்றது தான் நம்மகிட்ட கேள்வி. எம்எஸ்பியில் இருக்கிற ஒரு கிராப்பை நீ படிக்கலை அப்படின்னா கொஸ்டின் தான் உங்களுக்கு. சரிங்களா? நான் ஒன்றும் பொதுவாக கேட்கல கொஸ்டின். ஸோ ஓகே. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் எம்எஸ்பி. ஓகே. அண்ட் நைஜர் இஸ் கல்டிவேட்டட் இஸ் அ காரிஃப் கிராப் அண்ட் சம் ட்ரைபல்ஸ் இன் இந்தியா யூஸ் த நைஜர் சீட்ஸ் ஆயில் ஃபார் குக்கிங். சரிங்களா? அண்ட் நைஜர் சீட்ஸ் ஆயில் சீட்ஸில் இருக்க ஒன்று தான். சரிங்களா? குக்கிங்க்கு யூஸ் பண்ணாமல் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க? மேக்ஸிமம் எல்லா ஆயிலுமே, அதுவும் ஒரு பிளான்ட் மெட்டீரியல் இருக்கிற ஆயிலில் வந்து மேக்ஸிமம் குக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லாமல் சில ஆயில் டாக்ஸிக்காக கூட இருக்கலாம். சரிங்களா? பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நைஜர்ன்றது ஒரு எம்எஸ்பி ப்ராடக்ட் இருந்ததுனால ஃபுட் ப்ராடக்டாக தான் இருக்கணும். ஃபுட் ப்ராடக்ட்ன்றது கண்டிப்பாக ஆயிலில் யூஸ் பண்ணி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஃபுட்டுனாலே டாக்ஸிக் இருக்காது, அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அது சம்முன்ற வேர்டு வேறு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கரெக்டாக போடலாம். அந்த காரிஃப் கிராப்பு இதெல்லாம் ரெகுலராக கேட்குற கொஸ்டின். எதுக்கு இதெல்லாம் காரிஃப் கிராப், இதெல்லாம் கொஞ்சம் கம்பேரிசன்ஸ் கிடச்சுன்னா எடுத்து படிச்சிருங்க. உங்களுக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு தெரில. நாங்கள் நிறைய வேரியஸ் நான் எடுப்பேன், ஒவ்வொரு வருஷமும் எடுப்பேன். இந்த வருஷம் படித்தேன்னா எடுப்பேன். அப்போ எடுத்து நான் கம்பேரிசன்ஸ் என்கிட்ட வச்சுருந்தேன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்ன கிராப்லாம் வந்து காரிஃப் அப்படின்னு. கண்டிப்பாக படிங்க. கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? நான் கலரை வச்சுலாம் படிப்பேன். காரிஃப்னா என்ன சீசனு? காரிஃப், ஜயது, இன்னொன்று என்னது? ராபி. ஓகே. காரிஃப்னா ஓகே. இது ராபினா ஓகே. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த காரிஃப்னா எப்படின்னா மழை பெய்கிற காலம். மழைனா என்ன இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும் மேகம். ஸோ மழை பெய்யும், அப்போ காரிஃப் கருப்பு அப்படின்னு வச்சு. ராபினா ராத்திரி எப்படி இருக்கும்? குளிர் அடிக்கும், அப்போ ராபினா இது அப்படின்ற மாதிரி நான் வச்சுப்பேன். சரி. சையதுனா என்ன? அது முஸ்லீம் நேம். அப்போ அங்கே எப்படி இருக்கும்? வெயில் அடிக்கும், அங்கே என்ன சாப்பிடுவாங்க? அப்போவே சம்மர் கிராப். அங்கே என்ன சாப்பிடுவாங்க? டெசர்ட் தான் சாப்பிடுவாங்க. டெசர்ட்னா சாலட் சாப்பிடுவாங்க, வெறும் வெஜிடபிள்ஸ் தான் அவங்க பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு அப்போ இருக்கும். காரிஃப்னா பிளாக்குன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன்னா, அப்போ பிளாக் அப்படின்னா என்ன? பிளாக் கலரில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். அதை வச்சு கம்பேர் பண்ணி அந்த மாதிரிலாம் படிப்பேன். கலர்ஸ் வச்சு அரேஞ்ச்மெண்ட் தான். அவங்க மைண்டுக்கு அதாவது ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும்னா அதை நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வராது. அதை ஏதாவது உங்கள் மைண்டை ரீட் பண்ணுற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? உங்கள் லாங்குவேஜுக்கு முதல்ல அதை மாற்றணும். இப்போ என் லாங்குவேஜ் என்ன நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். சரிங்களா? என் லாங்குவேஜ் என்னென்னா பிளாக் கலரோட கனெக்ட் பண்ணேன். அப்புறம் ராத்திரின்னு கனெக்ட் பண்ணேன். அது ராத்திரினா குளிர் அடிக்குன்னு கனெக்ட் பண்ணேன். சரிங்களா? ஏன்னா ராத்திரியே நான் பிளாக் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் என் மைண்ட் அதை 2-3 தடவை ரிவைஸ் பண்ணணும். என்னால் அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியுது. சரிங்களா? கலரை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண உங்கள் லாங்குவேஜுக்கு அதை மாற்றி அதை நீங்கள் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்டில் அது நிற்கும். சும்மா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிற்காது. சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை அவங்க கொடுத்துருக்குற அந்த இதில் படிச்சிங்கன்னா எத்தனை தடவை படித்தாலும் உங்கள் மைண்டில் நிற்காது. அது உங்கள் லாங்குவேஜுக்கு உங்கள் மைண்டு இமேஜினேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்து அதை எப்படியா உள்ளே சேர்க்கணும் நீங்கள். சரிங்களா? அது உங்கள் லாங்குவேஜுக்கு நீங்கள் தான் மாற்றணும் ஒரு கண்டென்ட்ன்றது. அப்போ தான் மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக சொல்லி தருவாங்க நிறையா ஸ்கூல்ஸ்லாம். நல்லா அதெல்லாம் நம்மலாம் படிச்சிருக்க மாட்டோம். நிறையா ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க எப்படி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கணும். ஆக்சுவலாக படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்படி தான் படிக்கணும் ஒரு விஷயத்தை அப்படின்ட்டு. அதெல்லாம் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சொல்லித்தர்றாங்க. ஆனால் நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அவ்வளோதான். மனப்பாடம் எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லி தர மாட்டான். மனப்பாடம் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும். சில இன்ஃபர்மேஷன்ஸை கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும், சில இன்ஃபர்மேஷன்ஸை மனப்பாடம் பண்ணி தான் 23 கிராப்ஸ் எப்படி நான் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பேர் சொன்னாங்களா அப்படின்னா அப்போ அது எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துருக்காங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் யாரும் சொல்லி தந்தது கிடையாது. பட் ஆனால் அதுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும், அது சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். இவ்வளோ ஒர்க்கு பண்ணால் தான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா?
ஓகே. ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சாதாரண மனுஷனை விட அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சோசியலில் மொபைல் ஆகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மியாக தெரியுதுன்னா அந்த லெவலுக்கு நீங்கள் சொசைட்டியில் கீழே இறங்கிட்டே போவீங்க. இன்ஃபர்மேஷன் அதிகமாக தெரிய சொசைட்டியில் நீங்கள் பெரிய ஆளாங்க. இன்ஃபர்மேஷன் தான் இப்போ இருக்கிற நாலேஜ். சரிங்களா? ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அனலைசில் கெப்பாசிட்டி சார் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுனா என்ன சார் டிக்ஷனரியான்னு கேட்கலாம். இப்போ தான் ஏஐ வந்துருச்சு, எல்லாத்துக்கும் அதுக்கே இன்ஃபர்மேஷன் தெரியும். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? அனலைசிஸ் கெப்பாசிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக தான் வரும். எதுவுமே தெரியாமல் நான் எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? சரிங்களா? ஓகே. ஸோ சம் ட்ரைபல்ஸ் இந்தியா யூஸ் நைஜர் சீட் ஃபார் த ஆயில் குக்கிங். ஓகே, சம்ன்ற வேர்டு வந்துருச்சு, போட்டாச்சு. அண்ட் எம்எஸ்பி ரெகுலர் கொஸ்டின் யூபிஎஸோடது